ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்து போன 8 மாதங்கள் நம்மை ஆண்டவர் கண்ணை இமை காக்கிறது போல காத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ இடர்பாடுகள், போராட்டமான சூழ்நிலைகளிலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். நம் தேவைகளை அற்புதமாய் சந்தித்திருக்கிறார். வாழ்க்கை பயணத்திலே ஒவ்வொரு நாளும் கூட வந்திருக்கிறார். அவரோடு கூட நெருங்கி வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். தேவன் எத்தனை நல்லவர்! அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது எனக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சந்தோஷமான வார்த்தைகள், பல வார்த்தைகள், எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைகள் தான். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஹல்லேலூயா! தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவனை துதித்து கொண்டே இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதத்திலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு ஆவலோடு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்விலே நிரம்பி வெளியிற ஆசீர்வாதத்தை இந்த மாதம் தரப்போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் தொழிர்த்து. ஹல்லேலூயா! அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. இனி இருளிலே இருக்க முடியாது. இனி போராட்டமான வாழ்க்கை வாழ முடியாது. இனி கண்ணீரின் வாழ்க்கை வாழ முடியாது. அடிப்படை தேவைகளுக்கே தள்ளாடி கொண்டிருக்க முடியாது. வேதனையிலேயும் சோதனையிலேயும் பல்வேறுபட்ட நெருக்கத்திலேயும் இனி வாழ முடியாது. இருளிலேயும் கஷ்டத்திலேயும் கடனிலேயும் வியாதியிலேயும் மனமடிவிலேயும் மனக்குழப்பத்திலேயும் வாழ முடியாது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை ஆண்டவர் இந்த மாதத்தில் வைக்கப் போகிறார். இந்த வேளையிலே வைக்கப் போகிறார். இந்த நிமிஷத்தில் வைக்கப் போகிறார். ரைட் நவ், இப்பொழுதே உங்களுக்கு அது உண்டாக போகிறது. அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல. எப்பொழுது? அப்பொழுது என்று சொல்லக்கூடிய வசனங்களுக்கு முன்பாக பார்க்கும்பொழுது எப்பொழுது? அப்பொழுது நீ கூப்பிடுவாய், அப்பொழுது இருளில் வெளிச்சம் ஒளிக்கும், அப்பொழுது கர்த்தர் மனமகிழ்ச்சியாக இருப்பாய் என்று சொல்லி ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் அப்பொழுது எப்பொழுது, எதை செய்யும் பொழுது? முதலாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்தளி கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவளை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒலிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். பழைய ஏற்பாட்டில் உபவாசம் பண்ணும் பொழுது தங்கள் முகத்தை வாடலாக வைத்துக் கொள்வார்கள். இன்றைக்கும் சில பேர் அப்படியே ரொம்ப அப்படியே முகத்தை அப்படியே மாறி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் பிரைஸ்லாம் சொன்னால் கூட அந்த முகத்தை சோக முகத்தோடு வைத்து இப்படி கொஞ்சம் காப்பி சாப்பிட்றீங்களா? பேச மாட்டாங்க. என்ன விஷயம்? உபவாசம் இருக்கிறாராம். அது வல்ல உபவாசம். எது உபவாசம்? பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். ஒருவேளை நீங்கள் உபவாசம் இருந்தீங்கன்னா, ஒரு 3 நாள் உபவாசம் இருந்தீங்கன்னா, அந்த 3 நாளுக்குரியதான அந்த உணவுப் பொருளுக்கான அந்த பண தேவைகளெல்லாம் தனியாக சேர்த்து வைத்து ஒரு மிஷினரி ஊழியத்துக்கு அனுப்பணும். அல்லது ஏழைக்கு அதை உதவியாக செய்யணும். சாப்பாடு இல்லாதவனுக்கு அதை கொடுக்கணும். 3 நாள் நீங்கள் உபவாசம் இருக்கிறதுனால 3 நாள் சாப்பாட்டுக்குரிய காரியங்கள், உங்களுக்கு தனிப்பட்ட தேவைகள் அதெல்லாம் மிச்சம். அது வல்ல உபவாசம். எது உபவாசம்? பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவளை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும். சொந்தக்காரனே சேர்க்கறது கிடையாது. ஒரு பையன் இருக்கிறான், வீட்டுக்கு போனோம், நீங்கள் எப்போ போவீங்கன்னு கேட்குறான். போன உடனே அவன் என்ன கேட்குறான்? எப்போ போவீங்கன்னு கேட்குறான். அவன் சின்ன பையன், அது கேட்டது உண்மை தான். ஆனால் இன்றைக்கி அநேக உறவுகளிலே போய் நீங்கள் காலடி வைத்த உடனே வந்துட்டாங்களே, எத்தனை நாள் தங்க போகிறாங்களோ என்று சொல்லி பயத்தோட எப்போ போவாங்க. சில பேர் பெரிய மூட்டையை தூக்கிட்டு வருவாங்க, 1 வாரத்துக்கு தங்குற மாதிரி. அதை பார்த்ததையுமே அவங்களுக்கு என்ன ஆகிடும்? கிளி பிடிச்சிடும்.
ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒலிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ. மாமிசமானவனுக்கு ஒலிக்காமல் இருக்கிறது என்னது? அநேக காரியங்களை நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் அவளுக்கு மறைத்து தானே சில காரியங்களை செய்து கொடுக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை வெளிப்படையான திறந்த புஸ்தகம் என்று யாராவது சொல்ல முடியுமா? ஓப்பன் புக்காக எந்த மறைமுகமான பகுதியும் என்னிடத்தில் இல்லை. எல்லாரும் என்னை வாசிக்கிற புஸ்தகமாக நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? மாமிசமானவனுக்கு ஒலிக்கிறதான காரியங்கள் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செய்யும் பொழுது தான் அங்கே சொல்லப்பட்டு, அப்பொழுது விடிய கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. ஹல்லேலூயா. உன் வெளிச்சம் எழும்பணுமா? உன் வாழ்க்கை பிரகாசமாக வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையடைய வேண்டுமா? நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா? வெளிச்சம் உதிக்கணுமா? நீதிமொழிகளில் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக 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 அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் எப்படி அடிக்குது, ஒரு 12 மணிக்கு அடிக்கிற வெயில் எப்படி பிரகாசமாக இருக்கிறதோ அப்படி உங்கள் வாழ்க்கையில் பிரகாசத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார். இருண்டு போன வறண்டு போன ஒளிந்து போன அல்லது ஜீவனற்ற பகுதிகளிலெல்லாம் ஒரு வெளிச்சத்தை தேவன் உண்டாக போகிறார். ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், பூமியானது வெறும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஒழுங்கின்மை வெறுமை. ஒழுங்கின்மையை ஒழுங்குபடுத்துகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்கிறார். வெளிச்சம் உண்டாகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை தேவன் அனுப்ப போகிறார். உடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் எழும்ப போகிறது. இந்த வாழ்க்கை இருண்டு போய்விட்டது, இனி என் வாழ்க்கையை அஸ்தமித்து போய்விட்டது, இனி என்னால் வாழ முடியாது, என் பிள்ளைகளுக்கான தேவையை சந்திக்க முடியாது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்தேயானால் அப்படியே பயங்கர கவலையை உண்டு பண்ணுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், விடிய காலத்து வெளிப்பை போல உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றப் போகிறார். உடைய பிள்ளைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார். உடைய குடும்பத்தை மாற்றப் போகிறார். உடைய சமுதாயத்தை மாற்றப் போகிறார். உங்களுடைய சபையை மாற்றப் போகிறார். அது சந்தேகமே கிடையாது. என் ஆண்டவருடைய வார்த்தையில் எவ்வளவு ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வசனங்கள் எவ்வளவு ஒரு அற்புதமான வசனங்கள் பார்த்தீர்களா? யோபு 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை போல பார்க்கிலும். ஹல்லேலூயா. அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். எப்பொழுது? எப்பொழுது? பழைய காரியங்களை மறந்து, பின்னானவைகளை மறந்து, முன்னானவைகளை நோக்கி தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய கிருபையையும் உணரும் பொழுது ஆயுசு காலம் பட்ட பகல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயுசு காலம் பட்ட பகலை போல மாறணும்னா இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குது? இருண்டு போய்விட்டது, வறண்டு போய்விட்டது, ஸ்தம்பித்து போய்விட்டது. உங்களை வாழ்க்கை ஸ்தம்பித்து போயிடுச்சுங்களா? இனி என்னால் வாழவே முடியாது, ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது, அப்படிப்பட்ட கடன் தொல்லை. இன்றைக்கி சில பேர் ஃபோனை எடுக்கிறது இல்லை. ஏங்க நீங்கள் ஃபோனை எடுக்கிறது இல்லை? ஐயோ கடங்காரம் பண்ணுறானான்னு நினச்சிக்கிட்டு நான் ஃபோனை எடுக்கிறது இல்லைங்க. வாழ்க்கை இருண்டு போய்விட்டது. பிள்ளைகளுக்கு சரியான ஆகாரம் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் தரித்திரம். சம்பாதிக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் வறுமை, ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் இன்றைக்கு பட்ட பகலை போல மாற்றப் போகிறார். பிரகாசமாக்க போகிறார். பிரகாசமாக்க போகிறார். நீங்கள் நல்லா நம்புங்க, என் வாழ்க்கை பிரகாசம் அடையும். ஹல்லேலூயா. நான் நீதிமானாக இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், என் வாழ்க்கை ஆண்டவர் பிரகாசமாக்க போகிறார். இருள் அடைந்த நீர், யோபு 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை தான் வாசிக்கிறேன். இருள் அடைந்த நீர் விடிய காலத்தை போலிருப்பீர். ஹல்லேலூயா.
உன் சுகவாழ்வு துளிர்க்கிறதுக்கு முன்பாக உன்னுடைய எல்லா பகுதிகளிலும் வெளிச்சத்தை ஆண்டவர் பாய்ச்சி விரும்புகிறார். ஒரு இருண்டு போன பகுதியில் ஒரு லைட்டை போடும்பொழுது அந்த இடம் இருள் எப்படி ஓடி மறைகிறதோ, இந்த மாதத்தில் கர்த்தர் இருளை அகற்றி, இருளுக்குரிய காரியங்களெல்லாம் அகற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை எல்லா பகுதிகளிலும் வீச பண்ண போகிறார். யோபு சொல்லுகிறவனம், யோபை சுற்றி சொல்லுகிற வண்ணமாக, இந்த புத்தகத்தில் வாசிக்கிற வண்ணமாக, அப்பொழுது உடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆயுசு காலம் பட்ட பகலை போகும். இன்னைக்கு தள்ளாடி தத்தளித்து கொண்டு தான் சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஆயுசு காலத்தை பெருக பண்ணுவார். நீ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நீ என்ன செய்ய முடியும்? விவரிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகளை என் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய வல்லமை உங்களையும் என்னையும் ஆண்டவர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள், எவ்வளவு அற்புதமான தேவன் என்று பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் உணர்ந்து, அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாயா 30:26 கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி. ஹல்லேலூயா. ஜனங்களுக்குள்ள பலவிதமான முறிவுகள், குடும்ப உறவுகளிலே சிக்கல், குடும்பங்களிலே பலவிதமான போராட்டங்கள், அதற்கு மூல காரணம் வருமானம் இல்லாத தன்மை, வேலை இல்லாத காரியங்கள், வாழ்க்கையிலே வரக்கூடிய போராட்டங்கள், இதை மேற்கொள்ள முடியாதபடிக்கு முறிவு, முறிந்த ஆவி. நீதிமொழியில் வாசிக்கிறோம், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? மன மகிழ்ச்சி கிடையாது, மன மடிவு தான். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே. அடிக்காயம் இன்றைக்கி மேல் பூச்சாக சரீரத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் காயம் ஏற்பட்டுச்சு, ஃப்ராக்சர் ஏற்பட்டுச்சு, ஏதாவது ஒரு பலவீனம் அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட போய் கட்டுறோம். ஆனால் மனதில் ஏற்படக்கூடிய காயங்கள், இருதயத்தில் ஏற்படக்கூடிய காயங்கள், பலரால் பேசப்பட்ட வார்த்தைகள் சப்கான்சியஸில் அடியே பதிந்து 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 ரணமாய் போன புண்களாக இருக்கக்கூடிய அந்த அடிக்காயத்தை இன்றைக்கு கர்த்தர் குணமாக்குகிறார். உங்களை குறித்து மக்கள் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கேட்டு கேட்டு மனம் உடைந்து போய் இனி நான் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், அடிக்காயத்தை ஹல்லேலூயா வேரிலிருந்து குணமாக்குகிற ஒரு வல்லமையை தேவன் கொடுக்கிறார். பாருங்க, மேல் பூச்சா நம்முடைய ஆண்டவர் சுகம் கொடுக்கிறவர் அல்ல, காயங்களை ஆற்றுகிறவர் அல்ல, கண்ணீரை துடைக்கிறவர் அல்ல. அது வேறு எங்கே இருக்குது? எதனால் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்டது இந்த காயம்? யார் மூலமாக இந்த காயம் ஏற்பட்டது? உங்கள் வாழ்க்கையில் ஏன் இந்த நிந்தை, ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த புறக்கணிப்பு, ஏன் இந்த போராட்டம் என்று அடிக்காயத்தை ஆழத்தில் வேர் ரூட்டில் சரியாக சரிப்படுத்தி அதில் இருக்கிறதான ரணத்தை அபிஷேகம் என்கிற எண்ணெயை ஊற்றி தமது வல்லமையினால் நிரப்பி பிரகாசமான ஒரு வாழ்க்கையை தர அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை வீசுவாரனால 1000 வால்ட்டுக்கு மேலாக அப்படிப்பட்ட பிரகாசத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். இருளின் ஆதிக்கத்தை எல்லாம் முற்றிலும் அகற்றி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னொரு வசனம் இன்றைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பயங்கரமான போராட்டங்கள், பயங்கரமான காயங்கள். ஏன் வருது காயம்? ஏன் காரணமில்லாத காயங்கள்? ஏன் காரணமில்லாத சண்டைகள்? ஏன் காரணமில்லாத குழப்பங்கள்? ஏசாயா 1:5 வாசிக்கிறோம், இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. இப்படி வேதனை பாருங்க. மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டத்தை சந்திக்கிறதுங்க.
அதனால தான் தாங்க முடியாதபடிக்கு பலவர் தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் இருக்கிறார். அவர் சொல்கிறார், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லையா? சரீர வேதனையா? போராட்டமா? ஆண்டவர் குணமாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என்னால் ஒன்றும் முடியாத ஆண்டவரே, நான் முற்றிலுமை சார்ந்து கொள்கிறேன். ஐ வில் டோட்டல் சரண்டர். நான் முழுவதும் உம்முடைய சமூகத்தில் வந்து விடுகிறேன், என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். அந்த காயம் வீக்கம் பாருங்கள், சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற இனமும் உள்ளது. அது சீர்பிரிக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும். ஹல்லேலூயா. எண்ணெயினால் ஆற்றப்படாமல் அநேக காயங்கள், அநேக போராட்டமான காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் மாற்றி உங்களுக்கு சுகத்தை தேவன் தரப்போகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதம் உங்கள் துக்கம் நீங்கி சந்தோஷமாக வாழ்கிற மாதம், உங்கள் வேதனை நீங்கி சுகமாய் வாழ்கிற நேரம். ஆண்டவர் சொன்னார்ல, நீ வேதனை நீங்கி சுகமாயிருந்து சொன்னார். அப்பொழுது விடிய கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கப் போகிற ஒரு அனுபவம், துளிர்க்கின்ற ஒரு அனுபவம். ஊழியம் செய்கிறவருடைய வாழ்க்கையில் விசுவாச பிள்ளைகள், பக்கத்தில் அக்கத்தில் உள்ளவர்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்களால் வரக்கூடிய வேதனைகளெல்லாம் அனுபவித்து நொந்து போய் ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, இங்கே என்னாகும் 17ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுப்பு. ஆண்டவர் சொன்னார், இவருடைய முறுமுறுப்பெல்லாம் நான் அகற்ற போகிறேன், இப்படி முறுமுறுப்பை அகற்ற போகிறேன். நீ என்ன செய்யணும்? ஒவ்வொரு கோத்திரத்தை சார்ந்தவனும் தலைவனுடைய பெயரை எழுதி அந்த கோலை ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வா, அந்த சாட்சி சமூகத்தில் கொண்டு வா என்று சொன்ன பொழுது அந்த கோலெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அந்த கோலை வைக்கும் பொழுது பாருங்கள், 17ஆம் அதிகாரம் என்னாகமம் 8ஆம் வசனத்தில், மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த பொழுது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த இந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஒரே நாளில் நடந்த சம்பவம் பாருங்க. எங்கெங்க நடந்திருக்குது இது மாதிரி? ஒரு விதையை போடுறோம், அது மரமாக முளைக்குது, செடியாக முளைக்குது, தண்ணி ஊற்றுறோம், மரமாகுது, அதுக்கு கனி கொடுக்கக்கூடிய பூக்கக்கூடிய ஒரு காலம் இருக்குது. ஆனால் தன்னுடைய ஊழியக்காரனை அடையாளப்படுத்துவதற்காக, தன்னுடைய ஊழியக்காரனை நிலைப்படுத்துவதற்காக, ஊழியக்காரனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களை அவர்களுக்கு ஒரு பாடத்தை கொடுப்பதற்காக அந்த லேவியின் கோல், அந்த லேவி கோத்திரத்திலிருந்து ஆசாரிய ஊழியம் செய்கிற அந்த ஆரோனுடைய கோல் துளிர்க்கிறது. ஹல்லேலூயா. என்னைக்கு இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறவர்களை தேவன் ஒருபோதும் வெட்கப்பட விடுகிறதே கிடையாது. ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்து பேசும்பொழுது அங்கே தேவன் குறுக்கிட்டு அங்கே ஒரு சாட்சியை ஏற்படுத்துகிறார். பாருங்கள், ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. ஹல்லேலூயா. ஒரு கட்டை நைட்டுக்குள்ளே அதுக்குள்ளே மாற்றம் பாருங்கள். தேவ ஊழியரே, தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை முறுமுறுப்புகள், அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், சபை வளராத தன்மை இருக்கிறதா? அல்லது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஏளனமாய் பேசக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறீர்களா? கவலையப்படாதீங்க. கர்த்தருக்கு பாருங்கள், ஆரோனின் கோல் துளிர்த்தது. இனி உங்கள் வாழ்க்கை துளிர்க்க போகிறது. ஹல்லேலூயா. துளிர்க்கிற ஒரு அனுபவம் இருக்கும். சைனாவில் ஒரு மரம் இருக்குது, அது மூங்கில் மரம். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அது வளரவே வளராது, இருக்கிற செடி மாதிரி இருக்கும். ஆனால் 5ஆவது வருஷத்துக்கு மேலே அது வேகத்தை அதிகரித்து 125 அடி அளவுக்கு அந்த மரம் வளர்ந்துருமா அந்த அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அஸ்திவாரம் போல் நீங்கள் எவ்வளவுதான் பிரயாசப்பட்ட உங்களுடைய ஊழியத்தில் வளர்ச்சி இல்லை, மேன்மை இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் பாருங்கள், இனி உங்கள் ஊழியத்தில் வேகம் எடுக்க போகிறது, உங்கள் காரியங்களிலே வேகம் எடுக்க போகிறது, கர்த்தருக்காக செயல்படக்கூடிய காரியங்களிலே வேகம் எடுக்க போகிறது. ஏனென்றால் துளிர்க்கின்ற ஒரு அனுபவத்தை பாருங்கள். கோல் துளிர்த்து, அது அப்படின்னா அது என்ன கோல்னு தெரியுது? வாதுமை மரத்தின் கோலாக இருந்திருக்குது. கட்டை, ஒரு சாதாரணமாக கட்டையை இரவு வேளையில் துளிர்த்திருக்க பண்ணவும் துளிர்விட்டு, அது மாத்திரமல்ல, அது பூ பூத்து. அல்ல, உங்கள் வாழ்க்கை துளிர் விடுகிற அனுபவம் மட்டுமல்ல, சுகவாழ்வு துளிர்க்கிறது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் பூ பூத்து வாசனை வீசக்கூடிய மலர்களை நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். நீங்கள் வாசனை வீசக்கூடியவர்கள். அடுத்து மாத்திரம் வாதுமை பழங்களை ஒரே நைட்டில். இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில், இந்த அனுபவங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் விடியற்கால வெளிப்பை போல வெளிச்சம் எழும்பி சுகவாழ்வை தேவன் துளிர்க்க பண்ண போகிறார். சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் சுகமே இல்லை,
என் சரீரத்தில் வேதனை, உள்மன காயங்கள், போராட்டங்கள், கண்ணீர்கள் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் அப்படியே பிடிச்சிக்கிறேன் ஆண்டவரே. விடிய கால வெளிப்பு போல என் வெளிச்சம் எழும்பட்டும் ஆண்டவரே. என் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கட்டும் ஆண்டவரே. இந்த சுகவாழ்வு துளிர்க்கிறதை பார்க்கிற ஜனங்களுடைய வாழ்வெல்லாம் துளிர்க்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செப்டம்பர் மாதத்திலே வந்திருக்கிற எங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனத்தின்படி எங்கள் வாழ்வு ஆண்டவரே வெளிச்சமாய் மாறட்டும் ஆண்டவரே. அநேகருக்கு வெளிச்சமாய் இருக்கட்டும். வேத வசனம் சொல்லுகிற வெதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார் என்று சொன்னது போல ஆண்டவரே, நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கு என்று சொன்னது போல நீர் வெளிச்சமாக இருக்கிறீர். உம்மிடத்திலிருந்து இந்த வெளிச்சம் எங்கள் மேலே பிரகாசிக்கிறது. இந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு ரிஃப்ளெக்டாக ஆண்டவர் இந்த மாதத்தில் கர்த்தர் உதவி செய்ய போகிறக்காக நன்றி. அது மாத்திரம் எங்கள் சுகவாழ்வை துளுக்க பண்ண போகிறீங்க. உள்மன காயங்கள், இதுவரை பல்வேறுபட்ட மனிதர்களால் பேசப்பட்ட வார்த்தையின் மூலமாய் எங்கள் சப்கான்சியஸில் ரணமாய் போன புண்களை எல்லாம், உள்மன காயங்களை எல்லாம் உம்முடைய அபிஷேக தைலத்தை ஊற்றி ஆற்றி ஆண்டவரே நீ குணமாக்கும் ஆண்டவரே, எங்களை குணமாக்கும் ஆண்டவரே. இதுவரை அடைந்த தோல்வி நிமித்தமாய் நாங்கள் நொந்து போய் ஆண்டவரே என்ன என்று சொல்லி இனி என் வாழ்க்கையே எனக்கு இல்லையா என்று சொல்லி நொந்து போன நிலைமையில் இருக்கிறவர்களை கர்த்தர் தமது வார்த்தையினாலே ஆறுதல் படுத்தி தேற்றி இருதயத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா குணமாக்கி ஹல்லேலூயா அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா துக்க நாட்கள் முடிந்து போகட்டும், சந்தோஷத்தின் நாட்கள் வரட்டும், ஆத்துமாக்கள் பெருகட்டும், ஊழியங்களிலே மேன்மை உண்டாகட்டும், குடும்பங்களிலே மேன்மை உண்டாகட்டும், கடன் தொல்லையிலிருந்து விடுதலை தருவீராக, காயங்களை எல்லாம் கட்டுவீராக ஆண்டவரே. இந்த மாதத்தில் புதிய செய்தி, தூர தேசத்திலிருந்து வருகிறதான செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கும் என்று சொன்னது போல தூர தேசத்திலிருந்து வார்த்தைகள் வரட்டும் ஆண்டவரே, நல்ல வார்த்தைகள் வரட்டும், நல்ல செய்திகள் வரட்டும், குடும்பத்தில் நல்ல செய்திகள் நடக்கட்டும், நல்ல செய்திகளை கேள்விப்படட்டும். இதுவரை ஜெபித்து நாங்கள் விட்டு இது நடக்காது அவ்வளோதான்னு சொல்லி விட்டு போனதற்கெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் பதிலை கொடுங்க ஆண்டவரே. தடைகளை உண்டு பண்ணுகிற எல்லா சாத்தானின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். தேவன் ஒரு வெளிச்சத்தை எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் வாழ்க்கையிலே, சபையிலே, தேசத்திலே, தேசத்தின் குடிகளிலே ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்.